என்ன வள்ளி இவ்வளவு மழையில் நினைஞ்சு வந்து நிக்கிற? ஆமா, வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன். தலை துவட்டணும், துண்டு வேணும். இந்தா துவட்டிக்கோ. பிள்ளையாரப்பா,
நீதான் அருள் புரியணும். வாடி வெளியே, கதவை மூடிட்டு வாடி. நில்லுடி. இது எத்தனை நாளா நடக்குது சொல்லுடி. அது வந்துமா சும்மா. சும்மாவா? உனக்கு நான் அம்மாடி, 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவ. ஒன்னையும் கூட்டினா ஒண்ணுமில்லைன்னு தப்பு கணக்கு சொல்லாத. ஒழுங்கா பதில் சொல்லு. இது எந்த அளவுல போய் நிக்குது? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துடல. நான் அவரை விரும்புறேன். அடியே, ஆம்பளை இல்லாத வீடாச்சே, ஆளுக்கு ஒரு விதமா பேசிடுவாங்களேன்னு நான் அஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன்டி. நீ அஞ்சாம நடந்திருக்க. உனக்கு தான் புத்தி இல்ல. அந்த பையன் படிச்ச பையன் தானே, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? வரட்டும், இன்னைக்கு அவனை பேய ஓட்டிடுறேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் விரும்புற விஷயம் அவருக்கே தெரியாது. அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும்டி அந்த புள்ள மேல எந்த தப்பு இருக்காதுன்னு. இதுக்குதான் கண்ட சினிமா பாட்டெல்லாம் கேட்காதன்னு கழுதியா கத்துனேன். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே. அம்மா கேட்டியே, பலனை பாத்தியா? இனிமே உன்னை கட்டி காத்து ஒருத்த கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் எனக்கு போச்சு நீ ராத்திரி தூக்கம். அம்மா, என்ன? நான் அவர் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதும்மா. எப்படியாவது என்ன அவருக்கே கட்டி வச்சிருமா. கட்டி வச்சிடலாமா? நம்ம ஜாதியில கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ஜாதிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளையோட தலைய வெட்டி ஊர் எல்லையில நட்டு வச்சிருவாங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாமா வள்ளி? நாம பொம்பளைங்கம்மா, மான மரியாதையோட வாழணும்னா நம்ம ஆசையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கணுமே தவிர வேற வழியே இல்ல. அம்மா, இதை என்னையோட மறந்துடுமா. நம்ம ஜாதிக்காரன் எவன் கையிலையாவது உன்னை பிடிச்சு கொடுத்துடுறேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு விதிச்ச விதி. என்ன கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? 2 ரூபாய் கைமாத் தானே? இல்ல, கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல, படம் பார்க்க வந்திருக்கேன். யோ, தள்ளி உட்காரியா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாத்து வாப்போ. என்ன தம்பி, யார தேடுறீங்க? இல்ல, ருக்மிணி டீச்சரை தேடிட்டு இருக்கேன். ருக்மிணி டீச்சரா? நான் தானே. ஓ, இல்ல, பேங்க் நேரமாச்சு, நான் போகணும். அதான் நடக்காது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும். அப்பனா நீ அதுக்கு தானே வந்திருக்க? இலைய போடுங்க, சாப்பிடலாம். இருப்பா கருப்பட்டி, பறக்குறியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே இலைய போடுவாங்க. சின்ன பெண் கர்ற, உங்க கல்யாணத்துலயாவது முதல்ல சோத்த போட்டுட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்ன தாலி கட்டுறது அப்புறம் வச்சுக்கலாம். விவகாரம் இருக்கு. என்னங்க சும்மா என்ன சம்பந்தி, ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? பொண்ணுக்கு போறதா சொன்ன நகையில 5 பவுன் தங்க ஏன் போடல? 5 சவரன் குறையுது இல்ல? குறையுது, வாஸ்தவம் தான். அத நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம்னு இருந்தேன். எப்படியாவது கூடிய சீக்கிரம் போட்டுறேன். முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா. யோ, ருக்மிணி அக்கா தான் போடுறேன்னு சொல்லிட்டாங்களே, முதல்ல தாலியை கட்ட சொல்லியா? பெருசா புள்ளைய பத்துட்டோன்னு பியூ பண்ணிக்காத. சும்மாமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி முடிவு பண்ணணும். என்ன ஆளுக்கு ஆளு மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? மூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கல. இதோ பாருங்க சம்பந்தி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? குறையிற நகைக்கு வழி செய்யணும்னு சொல்றேன். தம்பி, ஒரு 6 மாசம் கெடு வாங்கி கொடுங்க, நான் எப்படியாவது கொடுத்துறேன். அதான் சொல்றாங்கல்ல, டீச்சர் அம்மா கௌரவமான குடும்பம், சொன்னதை செய்வாங்க. தாலி கட்ட சொல்லு.
அப்போ பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஊருக்கு பெரிய மனுஷன் நான் சொல்றேன்ல, நான் பொறுப்பு. தாலி கட்ட சொல்லியா? டேய் கட்டுறா தாலிய. தம்பிக்கு இந்த ஊர் தானே? ஆமா, என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு? தெரியாத? கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்திலே தெரியுமே. அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நான் அவசரமா வெளியே போகணும். டீச்சர் கிட்ட சொன்னா விட மாட்டாங்க. அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா? கொடுங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. இன்சில சோ சோமாரின்னு எழுதுறேன். அப்படி இல்லைங்க, பிரிச்சு எழுதணும். சோ மாரி. பிரிக்கிறேன். போங்க. பார்த்தீங்களா? மறந்துடாம எழுதிருங்க. பிரிச்சு எழுதிருங்க. அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. பிரிக்கட்ட தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கருப்புட்டி பேர் கஞ்சுவா மொய். ஏமா செண்பகம், அந்த தம்பி இலையில லட்டு போடாம விட்டு கோச்சிட்டு எழுந்து போயிட்டார்ல, பந்தியில இதெல்லாம் பார்த்து செய்யணுமா? தெரிஞ்சு செஞ்ச நினைப்பாங்களா இல்ல தெரியாம செஞ்ச நினைப்பாங்களா? என்ன இருந்தாலும் தப்பு உன் மேலதான். யோ, நீ படிச்ச மனுஷன் தானே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோவம் பொத்துக்கிட்டு வந்தா வயிறு அட்டிக, வயிற தோடு, வயிறு மூக்குத்தி, 10 பவுன்ல ரெட்டை வடை சங்கிலி போட்டுக்கிட்டு வரவள பொண்டாட்டி அவகிட்ட காட்டணும். எல்லார்கிட்டையும் காட்ட முடியுமா? பொது இடத்துல நீ பாடு முறுக்கிக்கிட்ட இருந்து வந்துட்டியே, எல்லாரும் என் மேலதான் தப்புன்னு சொல்லி என்ன பிடிச்சி திட்டுறாங்க. எனக்கு பேச்சு வாங்கி வைக்கணும்னு எத்தனாலே அவனுக்கு ஆசை. இப்ப திருப்தி தானே, இந்தா சாப்பிடு. ஜாஸ்தி பேசாம இந்த சாப்பாடு கொண்டு போயிடு. உன்னோட கருணையோ இறக்கமா எனக்கு தேவையில்லை. சாப்பாடு கொண்டாந்துட்டாலாம். சாப்பாடு நாம சாப்பிடாம வந்துட்டோம், அதனாலதான் கரிசனை போட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா நினைச்சுக்கிட்டு உருகிடாத. உனக்கா உருகத்தான் ஒருத்தி வரப்போறாள, அதான் கிளி, பச்சை கிளி. அவன் உருட்டும் கரையட்டும், எனக்கு என்ன? நான் எதுக்காக உருவணும்? பாக கரை ஆச்சுன்னா நடக்க முடியாத கிழங்கட்டைகளுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறதா எங்க வழக்கம். அந்த மாதிரி தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். பிரியம் இருந்தா சாப்பிட, இல்லன்னா போ. 3 நாளா சாப்பிடாம உயிர் வாழல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒண்ணு செத்துட மாட்டேன். மரியாதையா சாப்பாடு எடுத்து போயிடு. எதுக்கா ஏன் சாப்பிடாம இருந்த? நீதான் லெட்டர் முழுசா படிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கோச்சிட்டு போயிட்ட. அந்த வருத்தத்துல எனக்கு சாப்பிட பிடிக்கல. கொஞ்சம் இரு, நான் போய் லெட்டர் கொண்டு வரேன். அதை நீ முழுசா படி. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவோம். கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல்ல. நீங்க வந்து படிச்சு பாரு. இப்படிப்பட்ட பெண் இனி தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அதன் அருமை தெரியாமல் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்றும் நான் கிராமத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்றும் எழுதிவிட்டாய். அந்த பெண்தான் உனக்கு ஒசத்தி என்றால் இத்துடன் எங்களை மறந்துவிடு. உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிந்தது அறியவும். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்ல விட்டாதானே? சொல்ல வந்தப்பெல்லாம் வெரைட்டி அடிச்ச, பட்னி போட்ட. சரியான ஆளியா நீ? இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு பச்சை புள்ளி ஆட்டம் பட்னி கடந்திருக்க. சரி சரி சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? நானே சாப்பிடுமா? பின்ன உனக்கா நானா சாப்பிட முடியும்? ஊட்டி விட்டா சாப்பிடுவேன், இல்லன்னா சாகும் வரை உண்ணாவிரதம். சரி சாப்பிடு வா. ஏன் மூஞ்ச சிடு மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? இப்போ சிரியன். அப்பா இப்போதைக்கு இது போதும்.